ஆதியும் அந்தமுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று தேவாலயத்தில் பாரம்பரியம் எப்பொழுது தோன்றியது என்பதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகளோடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. மல்கியா புத்தகத்தின் முடிவிற்கும் மத்தேயு சுவிசேஷத்தின் தொடக்கத்திற்கும் இடைப்பட்ட 400 ஆண்டு காலம் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அந்த காலகட்டத்தில் கர்த்தர் பேசியதாக எந்த பதிவும் இல்லை. மனிதனின் கருத்துக்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளை அடிப்படையாக கொண்டு ஒரே செயலை வருடா வருடம் செய்வது காலப்போக்கில் மரபாக மாறிவிட்டது. தேவனை மகிழ்விக்கும் புதிய வழிகளை கண்டுபிடிக்க மனிதன் எப்போதும் ஆர்வமாக இருந்துள்ளான். இந்த யோசனைகள் மனிதனின் மனதிலிருந்து தோன்றும் போது அவை மனிதர்களின் கொள்கைகளாக மாறும். தீய மூலங்களிலிருந்து யோசனைகள் வரும்போது அவை சாத்தானின் கொள்கைகளாக மாறும். அதனால்தான் தனது ஆவிக்குரிய மகனான தீமோத்தேயுவுக்கு எழுதிய நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல், ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள் என்று தெளிவாக கூறியுள்ளார். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் முதல் 3 வசனங்களில் இது எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 7ஆம் அதிகாரத்தில் பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு கிறிஸ்து யூதர்களிடம் இனி ஆலயத்தின் படிகளில் தண்ணீர் ஊற்ற வேண்டிய அவசியமில்லை என்று கூறினார். கர்த்தராகிய அவரே தாகம் உள்ளவர்களுக்கு ஜீவ தண்ணீர் கொடுக்க முடியும். அதாவது அவரே பரிசுத்த தேவ ஆவியின் ஆதாரமாக இருந்தார் மற்றும் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். பாரம்பரியமானது தேவ வார்த்தையில் புதிய வெளிப்பாடுகளுக்கான கதவை மூடுகிறது. யூதர்கள் பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் தொடர்ந்து கர்த்தரின் கட்டளைகளை தவறவிட்டனர். கிபி 300க்கு பிறகு ரோம கத்தோலிக்க திருச்சபை தேவாலயத்திற்கு வருபவர்கள் தேவ வார்த்தையின் உண்மையை பார்க்க முடியாதபடி மனித கண்களை குருடாக்க திரைச்சீலைகளை போட்டுவிட்டது. பல தேவாலயங்களில் பாரம்பரியங்கள் தேவ வார்த்தையையே மாற்றிவிட்டது. மேலும் தேவாலய உறுப்பினர்கள் அதை அறியாமல் இருக்கின்றனர். அதே சமயம் பெந்தகோஸ்தே தேவாலயங்கள் அதை மிகைப்படுத்த தொடங்கியுள்ளன. நாம் இப்போது பென்டிகாஸ்ட் அல்ல, பிளென்டிகாஸ்ட் யுகத்திற்குள் நுழைந்துள்ளோம். ஒரு செழிப்பின் உபதேச யுகத்திற்குள் நுழைந்துள்ளோம். இன்று இந்த அறிக்கையுடன் நான் முடிக்கிறேன். மரபுகள் மனிதனின் ஆத்துமாவை கொல்லும், ஆனால் தேவ வார்த்தையோ மனிதனின் மனதை புதுப்பிக்கிறது. அதை பற்றி சற்று சிந்திப்போம். நாளை தேவ சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். ஆமேன்.